அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சின்ன வெங்காய பயிருக்கு நம்ம என்ன உரம் வாங்கி பயன்படுத்தலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதாவது சின்ன வெங்காயம் இப்போ தான் நம்ம நடவு நட்டுருக்கோம்னா அதுக்கு அடி உரம் என்ன உரம் வாங்கி பயன்படுத்தலாம், இதுவே 15ஆவது நாள் மேல் உரம் என்ன உரம் வாங்கி பயன்படுத்தலாம், 30ஆவது நாள் என்ன உரம் வாங்கி பயன்படுத்தலாம், கடைசியாக 40லேருந்து 45ஆவது நாள் என்ன உரங்க வாங்கி பயன்படுத்தலாம், அதை பற்றி நம்ம தனித்தனியாக இப்போ நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க. சின்ன வெங்காயத்தை பொறுத்தளவுக்கு நம்ம அடி உரம்னு பார்க்கும்போது ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு மாதிரி பயன்படுத்துகிறாங்க. அதாவது ஒவ்வொரு பகுதியில் டிஏபியே வாங்கி பயன்படுத்துகிறாங்க. அதாவது டிஏபி வாங்கி பயன்படுத்தலாம், தப்பே கிடையாது. ஏன் டிஏபியில் வந்து 46% பாஸ்பரஸ் சத்து இருக்குது. அதனால் நம்ம டிஏபியே அந்த கடைசி உழவும் போது நம்ம அடி உரமாக வாங்கி பயன்படுத்தலாம். டிஏபி ஒரு ஏக்கருக்கு எந்த அளவுக்கு வாங்கி பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு 2 மூட்டை வரைக்கும் நம்ம வாங்கி பயன்படுத்தலாங்க. இல்லை நம்ம டிஏபிக்கு பதிலாக வேறு என்ன உரங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற பட்சத்தில் டிஏபிக்கு மாற்றாக விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய 20-20-0-13 அதாவது யானமார்க் உரம், ஃபேட்டமாக்ஸ் உரம்னு சொல்லுவாங்க. இந்த உரத்தையுமே ஒரு ஏக்கருக்கு 2 மூட்டை வரைக்கும் வாங்கி நம்ம பயன்படுத்துகிறாங்க. இதெல்லாம் தாண்டி வேறு என்ன உரங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற பட்சத்தில் என்னோடய ரெக்கமெண்ட், அதாவது நான் எல்லா விவசாயிகள்ட்டும் சொல்கிறது என்னென்னு பார்க்கும்போது, நீங்கள் டிஏபி வாங்கி பயன்படுத்த வேணாம், அதேமாரி ஃபேட்டமாக்ஸ் வாங்கி பயன்படுத்த வேணாம், நீங்கள் வந்து சூப்பர் வாங்கி பயன்படுத்துங்க. ஒரு ஏக்கருக்கு வந்து 3 பேக் சூப்பர் வாங்கி பயன்படுத்துங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா சூப்பர் உரத்தில் வந்து பாஸ்பரஸ் மட்டும் இல்லாமல் கால்சியம் இருக்குது, சல்ஃபர் இருக்குது. சின்ன வெங்காய பயிர்களுக்கு சல்ஃபர் சத்து ரொம்ப முக்கியங்க. அதேமாரி காய் உருட்டு வரத்துக்கெலாம் கால்சியமும் ரொம்ப முக்கியம், அதாவது சிஎன்னு சொல்லுவீங்க. இந்த கால்சியமே இந்த சூப்பர் உரத்தில் இருக்குது. அதனால் என்னோட ரெக்கமெண்ட் பார்க்கும்போது சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் அது தாங்க ஒரு ஏக்கருக்கு 3 பேக் நான் வாங்கி பயன்படுத்த சொல்லிகிட்டு இருக்கேன். அப்படி பயன்படுத்துகிற விவசாயிகளுக்கு ரிசல்ட் வாய்ஸ் நல்லதாங்க இருக்குது, எந்த ஒரு குறையுமே இல்லை. இல்லை நம்ம சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் 3 பேக் பயன்படுத்துகிறோம், அது கூட நம்ம வேறு ஏதாவது பயன்படுத்தலாமா கேட்டிங்கன்னா, நீங்கள் டிஏபி பயன்படுத்தும் போதும் இல்லாட்டி ஃபேட்டமாக்ஸ் பயன்படுத்தும் போதும் இல்லாட்டி சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் பயன்படுத்தும் போதும் இது 3த்தில் ஏதாச்சும் ஒன்று பயன்படுத்துங்க. அது கூட வந்து ஜிப்சத்தை கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்துங்க. அதாவது வெங்காயம் போன்ற பயிர்களுக்கெலாம் ஜிப்சங்கிறது ஒரு முக்கியமான ஒரு உரங்க. அதாவது விலை குறைவாக இருந்தாலுமே அந்த உரத்தில் வந்து சத்துக்கள் வந்து நிறையவே இருக்குது. அது இல்லாமல் வெங்காயம் பொறுத்தளவுக்கு நம்ம வந்து மண்ணு கீழே தாங்க, நமக்கு மண்ணு கீழே தான் அந்த காய வச்சு காய் நல்லா பல்லு பிரியும். அந்த மண் வந்து எந்தளவுக்கு பொலப்பொலப்பாக இருக்கோ, அதாவது கட்டி இல்லாமல் எந்தளவுக்கு பொலப்பொலப்பாக இருக்கோ அந்தளவுக்கு தான் காய் வந்து நல்ல பெருவட்டாக வரும். அதனால தான் நம்ம எப்போ சொல்கிறது, வெங்காயம் போன்ற பயிர்களுக்கெலாம் ஜிப்ஸை வாங்கி பயன்படுத்துங்க. ஜிப்ஸை வந்து ஒரு ஏக்கருக்கு நம்ம எவ்வளோ வாங்கி பயன்படுத்தணும் போக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தினா கூட எந்த பிரச்சனையும் இல்லை. என்னோடய ரெக்கமெண்ட் பார்க்கும்போது 3லேருந்து 5 பேக் ஆச்சும் ஒரு ஏக்கருக்கு கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்துங்க. இது கூட வந்து வேப்பம் புண்ணாக்கும் வாங்கி பயன்படுத்துறது என்னை பொறுத்தளவுக்கு ரொம்ப நல்ல விஷயங்க. ஏன்னா என்னை பொறுத்தளவுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுற விவசாயிகள்லாம் என்ன பயன்படுத்திகிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் 3 பேக்கும் அது கூட வந்து ஜிப்சம் ஒரு 4 பேக் அடி உரத்துலேயே வாங்கி போட்டுறாங்க. அது கூட வந்து வேப்ப புண்ணாக்கு ஒரு 50 கிலோ கலந்து, இது 3த்தையும் கலந்து வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி பயன்படுத்தும் போது அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது. இதை நான் என் கண்ணாடி பார்த்ததுனால உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேங்க. அடி உரமாக நான் சொல்லி விவசாயிகள் பயன்படுத்துகிறாங்க. அதேமாரி நீங்களும் வாங்கி பயன்படுத்தலாம், எந்த விதமான ஒரு குறைபாடும் வராது. அந்த நம்பிக்கையில் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எப்போதும் பயன்படுத்த உரங்களையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க. இல்லாட்டி நான் சொல்கிற இந்த உரங்களையும் நீங்கள் ஒரே ஒரு டைம் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்குறதாலும் கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா டிஏபி ஃபேட்டமாக்ஸ் இந்த உரத்தோட விலைன்னு பார்க்கும்போது 1400 கிட்ட வருதுங்க. இந்த சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன், அதாவது சூப்பர் ஃபெர்டிலைசர் நான் சொல்கிறேன். இந்த எஸ்எஸ்பி சூப்பர் வந்து ஒரு மூட்டை 700 750 தான் வரும். கொரோனா டைப்லேயே கிடைக்கிது. இன்னும் பவுட்ரு டைப்பில் இருக்குதுன்னா பல விவசாயிகள் வாங்கி பயன்படுத்தாமல் இருந்தாங்க. ஆனால் இப்போ ஸ்பிக்கில் வர்றது வந்து கொரோனா டைப்பாக வருது. நீங்கள் வந்து டிஏபி ஃபேட்டமாக்ஸில் எப்படி குருணையாக இருக்கோ அதே மாதிரி இந்த சூப்பருமே இப்போ குருணையாக வந்துக்கிட்டு இருக்குது. அந்த குருணையாக வர்றது வந்து நீங்கள் கடைசி உணவு போது நீங்கள் அடி உரமாக போட்டு நீங்கள் பயன்படுத்தலாம். உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் ஒரு டைம் பயன்படுத்தி பாருங்கள் என்னை பொறுத்தளவுக்கு. அதே மாதிரி நீங்கள் அடி உரம் வாங்கி பயன்படுத்தும் போது யூரியா மட்டும் வேணாங்க. யூரியா வந்து நம்ம மேல் உரமாக கொடுத்துக்கலாம், அடி உரமாக நமக்கு தேவையில்லை. அடி உரமாக நீங்கள் கொடுக்கும்போது பாஸ்பரஸ் சத்து எந்தெந்த உரங்கள்லாம் இருக்கோ அந்த உரங்களை செலக்ட் பண்ணி நீங்கள் அடி உரமாக கொடுங்க. அது வந்து நம்ம டிஏபிலாம் இல்லாட்டி ஃபேட்டமாக்ஸ்லாம் கொடுக்குறோன்னா அந்த சத்து அந்த பயிர் எடுத்துக்கிறதுக்கு 15 நாளைக்கு மேலே ஆகும். அதனால தான் வந்து அடி உரத்திலே கொடுக்க சொல்கிறாங்க. அதாவது பயிர் வச்சோடனே அந்த சத்துக்களை எடுத்து அளவுக்கு மண் வந்து மாற்றி வச்சுருக்கோம். அந்த காரணத்தாட்டி அடி உரமாக வாங்கி பயன்படுத்துங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இல்லை தொழு உரம் வாங்கி பயன்படுத்தலாமா அப்படின்னு சில விவசாயிகள் கேட்குறீங்க. தொழு உரம் வாங்கி பயன்படுத்துகிறதா இருந்தாலும் குறைஞ்சது 5 டன்லேருந்து 10 டன் ஆச்சு ஒரு ஏக்கருக்கு வாங்கி பயன்படுத்துகிறேங்க. அதேமாரி பச்சை சாணியை எக்காரணத்தை கொண்டு பயன்படுத்தாதீங்க. நீங்கள் பச்சை சாணி பயன்படுத்தினீங்கன்னா அதில் வந்து எந்த ஒரு சத்துமே இருக்காது. ஏன்னா இப்போ நம்ம ஒரு மாட்டு எருவெலாம் வாங்கி பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா மாடு வந்து சாணம் போட்டதுலேருந்து அது எருவாக மாறுறதுக்கு
குறைஞ்சது 6 to 8 மாதத்துக்கு மேலே ஆகுங்க. அப்படி மாறுனுச்சுன்னா தான் அதுக்கப்புறம் தான் அந்த சாணி, அந்த காஞ்ச சாணியில் தான் சத்துக்கள் இருக்குது. இந்த பச்சை சாணியே இருக்கிறதே கொண்டு வந்து நம்ம வயலில் நம்ம கொட்டிட்டோம்னா கண்டிப்பாக பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் தான் அதிகமாக வரும். பயிரில் எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது. நீங்கள் சாதாரணமாக உரமே போடாமல் கொண்டு வந்த பயிர் கூட நல்லாயிருக்கும். இந்த பச்சை சாணி போட்டு நீங்கள் கொண்டு வந்த உரம் பயிர் வந்து ரொம்ப காப்பாற்றுறது ரொம்ப ரிஸ்க்கானதாங்க இருக்குது. ஏன்னா பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் வந்து ரொம்ப சுலபமாக வந்துட்டுருக்கு. இப்போ விற்கிற விலைக்கு வந்து நம்ம தொடர்ந்து நம்ம மருந்து வாங்கி நம்மளாட்டி பயன்படுத்தவே முடியாது. அதனால் மனசில் கண்டிப்பாக நீங்கள் இதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தொழு உரம்லாம் வாங்கி பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்ல காஞ்ச எருவாக வாங்கி பயன்படுத்துங்க. பச்சை எருவை பயன்படுத்தாதீங்க. பல விவசாயிகள் இன்னுமே இந்த தவறுன்னு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது வரைக்கும் சொன்னது எல்லாமே அடி உரங்க, மேல் உரம் எதுவுமே கிடையாது. அடி உரம்னா வேறு எதுவும் இல்லைங்க. நம்ம வந்து நாளைக்கு உழவு ஓட்டி நம்ம பார் பிடிக்க போகிறோன்னா அந்த கடைசி உழவுக்கு முன்னாடியே பாஸ்பரஸ் சார்ந்த உரங்களை மண்ணில் தூவி நம்ம உழவு ஓட்டுறதாங்க. அதாவது இந்த உரம் நம்ம பார்க்குறதும் மண்ணுக்கு அடியில் போயிடும் நம்ம கடைசி உழவு ஓட்டும்போது. அதுதாங்க அடி உரம் நம்ம சொல்கிறது. இப்போ நம்ம நடவு நட்டதுலேருந்து 15ஆவது நாள் என்ன உரம் வாங்கி பயன்படுத்தலாம் அதை பற்றி நம்ம இப்போ விரிவாக பார்க்கலாங்க. என்னையை பொறுத்தளவுக்கு விலை எந்த உரம் கம்மியாக இருக்கோ அந்த உரத்தை வாங்கி பயன்படுத்தி நம்ம விளைச்சல் எடுக்கணும் அப்படின்னு நான் அந்த மைண்ட் செட்டில் இருக்காள். அதனால் நான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் சொல்கிறேங்க. ஒரு ஏக்கருக்கு வந்து 1.5 மூட்டை சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டுங்க. அது கூட வந்து 25 கிலோ யூரியா போதும். அது கூட வந்து மைக்ரோன்ட்ரின் வந்து ஒரு ஏக்கருக்கு 5 கிலோங்க. அது கூட வந்து நீங்கள் வேம் வாங்கி பயன்படுத்தலாம். ஏன்னா வெங்காய பயிர்களுக்கு வேறு எந்த அளவுக்கு ஓடுதோ அந்தளவுக்கு தான் காய் வந்து உள்ளே கீழே மண்ணுக்கடியில் நல்லா வைக்குங்க. அதனால் வேம் வாங்கி பயன்படுத்தலாங்க. இது வரைக்குமே இப்போ சொன்ன இதுவே போதும். இல்லை நான் எப்போதும் வாங்கி பயன்படுத்துகிற உரங்களே வாங்கி பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஏக்கருக்கு 25 கிலோ யூரியாங்க. அது கூட 30 கிலோ ஃபேட்டம் பாக்ஸ் இதுவே போதுமான அளவு. அதேமாதிரி நீங்கள் டிஏபி வாங்கி பயன்படுத்துகிற மாதிரி இருந்தாலும் ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ டிஏபி போதும். அது கூட வந்து 25 கிலோ யூரியா இது வாங்கி பயன்படுத்தினாலே போதுங்க. இது கூட வந்து மைக்ரோனிட் மட்டும் ஒரு ஏக்கருக்கு 5 கிலோ ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட வந்து வேம் வந்து இது கூட இந்த டிஏபி இந்த ஃபேட்டம் பாக்ஸ் இந்த உரத்து கூட நம்ம கலந்து நம்ம பயன்படுத்தலாம். இது வந்து நட்டதுலேருந்து 15ஆவது நாள் இந்த உரம் போதுங்க. ஏன்னா இந்த 15ஆவது நாள் வரைக்குமே நல்லா வேர் பிடிக்கக்கூடிய உரங்களை தான் நம்ம கொடுக்கணும். அதாவது பாஸ்பரஸ் சத்து சார்ந்த உரங்களை மட்டும் தான் நம்ம கொடுக்கணும். நைட்ரஜன் வந்து போதுமான அளவு இருந்தாலே போதுங்க. பெரிய அளவு நம்ம கொடுக்க தேவையில்லை. 25 கிலோ யூரியாவே போதுமான அளவாக இருக்கும். வெங்காய பயிருக்கு அடுத்ததாக 30ஆவது நாள் நம்ம என்ன உரம் வாங்கி பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் வந்து ஒரு மூட்டைங்க. அது கூட யூரியா வந்து 25 கிலோங்க. அது கூட சிஎம்எஸ் வந்து ஒரு ஏக்கருக்கு 50 கிலோங்க. அதாவது கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர்னு சொல்லுவாங்க. இந்த சிஎம்எஸ் வந்து 50 கிலோங்க. இது கூட வந்து நம்ம பொட்டாஸ் சேர்த்து பயன்படுத்துறது ரொம்ப நல்ல விஷயங்க. ஏன்னா இது 30 to 35 நாள் வந்து பல்லு பெரிய ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் ஒரு ஏக்கருக்கு 25 கிலோ பொட்டாஸ் நம்ம சேர்த்து பயன்படுத்தலாம்னு போதுங்க. இது கூட வந்து நம்ம ஏதாச்சும் நோய் மருந்து, ஏதாவது மழை எது பெய்யுது, இல்லாட்டி பனி எது ரொம்ப அழுகு அதிகமாக இருக்குது, இல்லாட்டி நம்ம வயலில் வந்து தண்ணி எது அடிக்கடி நின்றுக்கிட்டே இருக்குங்கன்னா இது கூட வந்து நம்ம நோய் மருந்து கார்பனேன்ஸ் மேங்கோ சோப் வந்து ஒரு ஏக்கருக்கு 250 கிராம் இந்த உரத்து கூடலாம் கலந்து நம்ம பயன்படுத்தும் போது வெங்காய பயிரில் அழுகல் எதுவும் வராமல் நம்ம பார்த்துக்க முடியுங்க. அதாவது முன்கூட்டியே அழுகல்லாம் வராமல் நம்ம தடுத்துக்க முடியும். நான் சொன்ன இந்த முறைகளில் 30 நாள் இந்த உரங்களை பயன்படுத்தலாங்க. இந்த உரங்கள் இல்லாமல் கலப்புரம்லாம் வாங்கி பயன்படுத்தலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கலப்புரம்லாம் வாங்கி பயன்படுத்தலாங்க. ஒரு ஏக்கருக்கு 17 இருந்துச்சுன்னா ஒரு மூட்டை வாங்கி பயன்படுத்துங்க. 10க்கு 26 இருந்துச்சுன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட்டு கொடுக்குங்க. இதுவுமே ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை வரைக்கும் வாங்கி பயன்படுத்தலாம். இதுவே போதுமான அளவாக இருக்குங்க. இது கூட வந்து கார்பனேட்ஸ் மேங்கோ சூப் வந்து கலந்து வாங்கி பயன்படுத்துங்க. நீங்கள் 10க்கு 26 பயன்படுத்தும் போது அதுலேயே நைட்ரஜன் யூரியாவும் கலந்துருக்கு, அதுலேயே டிஏபியும் கலந்துருக்கு, அதுலேயே பொட்டாசும் கலந்துருக்கு. அந்த ஒரே உரத்தில் மூணு உரங்களுமே கலந்துருக்கிறதுனால நீங்கள் அந்த உரங்களும் வாங்கி பயன்படுத்தலாம். நீங்கள் கலக்கிறது உங்களுக்கு மிச்சமாகும். ஆனால் நீங்கள் தனித்தனியாக கலந்து ஒன்றா நீங்கள் பயன்படுத்தும் போது பயிருக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்களோட அளவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அது இல்லாமல் நம்ம சூப்பர்லாம் ஒரு மூட்டை சொல்லியிருக்கோம். அந்த சூப்பர்லாம் கால்சியம் இருக்குது. அதேமாதிரி நம்ம சிஎம்எஸ் சொல்லியிருக்கோம். இந்த பயணெல்லாம் வாங்கி பயன்படுத்தும் போது சிஎம்எஸ் சேர்த்து பயன்படுத்தலாம், தப்பு கிடையாது. அது கூடயும் இந்த நோய் மருந்து சேர்த்து வாங்கி பயன்படுத்துங்க. ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் நம்ம வந்து எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக கடைசி உரம் வந்து 40லேருந்து 45 நாள் இந்த டயத்துலேயே கொடுத்துருங்க. இதை தாண்டி கொடுத்தோம்னா நம்ம கொடுத்துமே பயிர் எடுத்துக்கிறது கொஞ்சம் அதுக்கான டைம் இருக்காது. அதே மாதிரி வந்து இதுக்கு அடுத்ததாக கொஞ்சம் நாளத்துலேயும் நம்ம கொடுக்கும்போது பயிரில் வந்து அதிகப்படியாக அழுகல் வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குங்க. அதே மாதிரி அதிகப்படியான உரங்கள் நம்ம கொடுக்க தேவையில்லை. பயிர்களுக்கு எந்த அளவுக்கு உரம் தேவைப்படுதோ, அதாவது இப்போ சொன்ன இந்த அளவுலேயே போதுமான அளவாக இருக்குங்க. இந்த 40லேருந்து 45 நாள் நம்ம என்ன உரங்கள் கொடுக்கலான்னு பார்க்கும்போது இந்த நேரத்தில் வந்து வெங்காய பயிர்களுக்கு வந்து பொட்டாசத்து தாங்க ரொம்ப அதிகமாக தேவைப்படும். ஒரு ஏக்கருக்கு 25 கிலோ பொட்டாசியம் போதுங்க. அது கூட வந்து சிஎன் கால்சியம் நைட்ரேட்டுமாங்க. இது வந்து ஒரு ஏக்கருக்கு 15 to 20 கிலோ. இது ரெண்டுத்தையும் கலந்து நீங்கள் கொடுக்கலாம். இது கொடுக்கும்போதே பயிரில் வந்து நல்லா காய் நல்லா பார்க்கும்போது நல்லா சிவப்பாக இருக்கும், நல்லா உருட்டுவாகிறதுக்கு.
இது எல்லாத்துக்குமே இப்போ சொன்ன இந்த உரங்களே போதுங்க. இது தாண்டி பெருசாக வேறு எந்த உரங்களும் நம்ம கொடுக்க தேவையில்ல. ஆனால் சிஎன் கொடுக்குறது கொஞ்சம் மஸ்ட்டுங்க. அதுமாரி இந்த நேரத்தில் பொட்டாஸ் கொடுக்குறதும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நம்ம இத்தனை நாள் காப்பாற்றி கொண்டு வந்ததோட இதுக்கப்புறம் அந்த பயிர் எந்த அளவுக்கு போக போகுது, அதாவது எந்த அளவுக்கு காய் நல்லா வெயிட் வரப்போகுது, நல்ல பள்ளி பிரிஞ்ச காய் எந்த அளவுக்கு நல்ல ஷைனிங்காக வரப்போகுது, இது எல்லாத்தையும் நிர்ணயிக்க போகிறதே இந்த கால்சியமும் இந்த பொட்டாசும் தாங்க. அதனால் இந்த நேரத்தில் இந்த பொட்டாசியம் கால்சியமும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. கொடுக்குறத பற்றி யோசிக்காதீங்க. இந்த வீடியோவில் நம்ம அடி உரத்தையே ஒரு 2லேருந்து 3 டைப்பாக நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி அதுக்கப்புறம் சொன்ன மேல் உரம் 15 நாளுக்கு மேலே, 30 நாளைக்கு மேலே, 40 நாளுக்கு இந்த ஸ்டேஜிலலாம் எப்படி நம்ம உரங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் அப்படின்னு நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் நம்புகிறேன். இந்த வீடியோ சில பேருக்கு கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்குங்க. ஆனால் ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு மாதிரி உரங்களை வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் சொன்ன இந்த அளவில் உரங்களை வாங்கி பயன்படுத்தினாலே போதுமான அளவாக இருக்கும். அதே மாதிரி நான் சொன்ன உரங்கள் இல்லாமையும் வேறு ஏதாவது உரங்களை நீங்கள் வாங்கி பயன்படுத்துகிற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்தலாம். அந்த நேரத்தில் அந்த பயிர்களுக்கு என்ன சத்துக்கள் தேவைப்படுதோ அதை வாங்கி பயன்படுத்துறது தாங்க முக்கியமான விஷயமா இருக்கும். ஏன்னா நான் சொல்லியிருக்கிறது ஃபுல்லாகவே என்னோடய ஓரியண்டாக நான் இப்போ இருக்க ஏரியா சுற்றி ஆனியன் எப்படி நடவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை வச்சு தான் நான் சொல்லியிருக்கேன். இது தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு மண் வகை இருக்குங்க. அதாவது ஒவ்வொரு மண்ணை பொறுத்து சத்துக்கள் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம கொடுக்கக்கூடிய சத்துக்கள் நம்ம மாற்றி தான் கொடுத்தே ஆகணும். அதே மாதிரி இப்போ நம்ம வயலில் ஒரு சத்து இருக்கும், பக்கத்து வயலில் சத்து இருக்காது. நம்ம மண்ணில் இருக்க சத்துக்கள் ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னு நம்ம மண் பரிசோதனை பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, பொதுவாக தமிழ்நாடு கவர்மெண்ட் எந்த அளவுக்கு உரங்களை கொடுக்க சொல்லுதோ அந்த அடிப்படையில் இப்போ நான் சொல்லியிருக்கேன். இதை தாண்டியும் நீங்கள் உரங்களை நீங்கள் அதிகமாக கொடுக்க தேவையில்ல. ஆனால் இந்த அளவு கம்மியாக நீங்கள் கொடுக்காதீங்க. ஏன்னா வெங்காய பயிர்களுக்கு இந்த அளவுக்கு உரங்கள் தேவைப்படுது. அதை அடிப்படையாக கொண்டு தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன். இந்த அளவுக்கு நீங்கள் உரங்கள் கொடுத்தாலே போதுங்க. நீங்கள் அதிகப்படியாக உரங்கள் கொடுத்தீங்கன்னா ஆனியன் பயிர் ஒரு சென்சிட்டிவ் கிராப்புங்க. இது என்ன ஆகும்னு பார்க்கும்போது சீக்கிரமாக அழுகல் வந்துடும். அதனால் நீங்கள் என்னென்னா இந்த அளவுக்கு கொடுங்க. இதை தாண்டி அதிக அளவு கொடுக்க தேவையில்லை. இதுவே போதுமான அளவு. அதே மாதிரி இந்த வீடியோ சொன்னது ஃபுல்லாகவே சின்ன வெங்காயத்துக்கு தாங்க நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம ஏரியா தமிழ்நாடு ஃபுல்லாகவே சின்ன வெங்காயம் தான் பரவலாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பல்லாரின்னு பார்க்கும்போது தருமபுரியில் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பல்லாரிக்குன்னு நான் பெருசாக எதுவும் சொல்லுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாகவே சின்ன வெங்காயத்துக்கு தான். நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு நடவுலேருந்து அறுவடை வரைக்கும் இப்போ என்னென்ன உரங்கள் கொடுக்கலாம் அதை பற்றி நான் விரிவாக விளக்கியிருக்கேன். இதை தாண்டி நீங்கள் வாட்டர் சால்யூபிள் வாங்கி பயன்படுத்துகிற மாதிரி இருந்தாலும் பயன்படுத்தலாங்க. அதுலேயும் எந்த தப்பும் கிடையாது. வாட்டர் சால்யூபிள் ஃபெர்டிலைசர் நம்ம எப்படி வாங்கி பயன்படுத்தலான்னு அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேங்க. ஏன்னா இந்த வீடியோ நம்ம சொல்லலாம் அப்படி நம்ம சொல்லும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் குழப்ப ஆரம்பிச்சிடும். அதனால தான் இந்த வீடியோ ஒன்லி பல்க் ஃபெர்டிலைசர், யூரியா, டிபி, பொட்டாசியம், சூப்பர் பாஸ்பேட் இந்த உரங்களை வச்சு நம்ம ஆனியன் பயிரை நம்ம எப்படி கொண்டாடலாம் அதை பற்றி வீடியோ மேக் பண்ணி போடலாம் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆனியன் பயிர்களுக்கு என்ன உரங்கள் கொடுக்கலாம்னு தெளிவாக சொல்லியிருப்பேன் நம்புகிறேன். இந்த வீடியோ வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.